அதிகார முறைகேடு மற்றும் நம்பிக்கை மோசடி வழக்கில் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷேக் சாடிக் ஷேக் அப்துல் ரஹ்மானுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நியாயமானது என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தற்காத்து பேசியுள்ளது. இளைஞர்கள் மத்தியில் ஷேக் சாடிக் ஒரு முன்மாதிரியாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் கண்டிப்பாக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். உயர்தர நெறியை கடைபிடிப்பவராக இருத்தல் வேண்டும். அதனை கருத்தில் கொண்டுதான் ஷேக் சாடிக் புரிந்த குற்றத்திற்கு அவருக்கு 7 ஆண்டு சிறை, 2 பிரம்படிகள், 10 பில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 31 வயது ஷேக் சாடிக்கிற்கு இது முதல் குற்றம். தவற்றை உணர்ந்து திருந்த அவருக்கு போதிய கால அவகாசம் உண்டு என தண்டனைக்கான காரணம் குறித்த எழுத்துப்பூர்வ தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் அவ்வாறு கூறியது. பர்சாத்தோ கட்சியில் இருந்தபோது அதன் இளைஞர் பிரிவுக்கு சொந்தமான 1.12 பில்லியன் ரிங்கெட் நிதியை முறைகேடு செய்தது, நம்பிக்கை மோசடியில் ஈடுபட்டது மற்றும் பண செலவை செய்தது தொடர்பில் 4 குற்றச்சாட்டுகளில் ஷேக் சாடிக் குற்றவாளியே என கடந்த ஆண்டு நவம்பரில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது.